பார்த்துட்டு இருக்கோம். இந்த பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். நானும் ரொம்ப வருஷமா யாருக்காவது பண்ணிட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்றது என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப குறைச்சலா இருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி லைக் பண்ணுங்க. அப்புறம் சப்போஸ் உங்களுக்கு ஜாதகம் படிக்கணும்னாலோ இல்ல ஜாதகம் பார்க்கணும்னாலோ என்னோட வெப்சைட் இருக்கு, ஜெயஸ்ரீபாலன்.com. அது மூலமாக நீங்க ரீச் பண்ணலாம். இப்போ அஸ்வி இதுக்கு மேஷ ராசிக்கு 2ஆம் வீட்டுல இருந்த குரு பகவான் 3வது வீட்டுக்கு போறார். இது வந்து டிரான்சிட் ஆகி போறார். ஓகேயா, பயிற்சி அடைஞ்சு போறார். இப்போ 3ஆம் இடம் அப்படின்னு சொல்றது எதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய கம்யூனிகேஷன், உங்களுடைய இந்த கால் இருக்குல்ல, இந்த இது இருக்கே அந்த இது, அப்புறம் நம்மளுடைய சகோதரர்கள், இது டிவல் ராசி வேற அதுல. ஸோ இந்த மாதிரியான வீரிய விஜயஸ்தானம், ஹேர் சைன், இந்த இடத்துல ராகு இருக்க தண்டர் ஸ்டோமுக்காக. ஸோ இப்போ என்னதுன்னு கேட்டா குரு பகவான் வந்து உங்களுக்கு ருத்ராவதாரம் எடுத்துட்டு இப்போ மிதுனத்துக்கு 14ஆம் தேதி அன்னைக்கு போறார். ஸோ இப்போ 3ஆம் இடம் 9ஆம் இடம் நம்மளுடைய புத்திசாலித்தனமாக இருந்தா 3வது இடம் நம்மளுடைய என்னது மக்கு, நம்ம புத்திசாலிக்கிறது ஆப்போசிட்டு அது. ஆனா இங்க புதனுடைய வீடா இருக்கு, அதாவது ஞாபக சக்தி எல்லாம் இருக்கிறது. அதனால அவ என்ன பண்றான்னா எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு அகம்பாவத்துல அவ இருந்துருப்பா. ஸோ அது வந்து கொஞ்சம் குறைச்சுக்கணும். ரெண்டாவது சகோதரர்களோடலாம் அது பரவாயில்ல. மூணாவது அது ஏன்னா சுப்பரவர் இல்லையா, அதனால 11th இந்த 11th ஹவுஸ் இல்லை உங்களுக்கு 12th ஹவுஸ், 12th ஹவுஸோட லார்டு அந்த 9th ஹவுஸ் லார்டு வந்து உங்களுக்கு தேர்டுக்கு போயிருக்காரு இல்லையா. ஓகே ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன்ல சகோதரர்களோட நெய்பர்ஹுட்ல உங்களுடைய உங்களுக்கு பேசுறது இதுல அதுலலாம் வந்து உங்களுக்கு அவர் குரு வந்து சுபர் தான். ஆனாலும் நீங்க வந்து அவர் 9th லார்ட் வேற. அதனால உங்களுக்கு வந்து நீங்க கொஞ்சம் புத்திசாலித்தனத்தையும் பொறுமையை காமிங்க. பொறுமை எத்தனைக்கு எத்தனை பொறுமை காமிக்கிறீங்களோ அத்தனைக்கு எத்தனை உங்களுக்கு நல்லது அது. ரெண்டாவது அவர் என்னதுன்னு கேட்டா அவர் வந்து எப்பவுமே இந்த இது இருக்கு இல்லையா, மிதுனம், கன்னி, இது தனுர், அப்புறம் இந்த மீனம், இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த டிவல் ராசி இருக்கு இல்லையா, அதுல ஜெமினி அஸ்ட்ராலஜில ஜுவல் ராசியை பார்க்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு அவர் யார் பார்க்குற, அவர் 5ஆம் இடமான உங்களுடைய இது 7ஆம் இடத்தையும் பார்க்குறார், உங்களுடைய 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதுக்கப்புறம் வந்து அவர் உங்களுடைய 11ஆம் இடம் லாபஸ்தானத்தையும் பார்க்குறார். ஆனா அதே சமயத்துல அவர் ராசி திருஷ்டி மூலமாக உங்களுடைய 6ஆம் இடத்தையும் பார்க்குறார், ருணரோக சத்துருஸ்தானத்தையும் பார்க்குறார். அவர் வந்து மற்றபடி இந்த இதையும் 12ஆம் இடம் உங்களுடைய லாஸ், உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க ஏழரை சனியோட புடியில உட்காந்துருக்கு இல்லையா, அந்த அங்கேயும் அது அவருடைய சொந்த வீட்டை வேற அவர் பார்க்குறார் இல்லையா. ஸோ அதனால இது வந்து உங்களுக்கு ரொம்பவும் ஜாஸ்தி பாதிப்பை உண்டு பண்ணாது. யாரா காதலர்கள் இருந்தால் காதலர்களுக்கு நல்லபடியாக வேலை நடக்கும். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருந்ததுன்னா வெளிநாட்டுக்கு, ஏன்னா இது ஷார்ட் ட்ராவல். இது 3rd ஹவுஸ் இது ஷார்ட் ட்ராவல், பட் லாங் 9th லார்டு வந்து 3ர்ட்ல உட்காந்துட்டு இருக்கா. ஸோ இது எதுவுமே வந்து ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டட்ல நீங்கள் ஜாஸ்தி ட்ராவல் பண்ணுவீங்க, ஆனால் பார்த்து பண்ணுங்க. ஓகே, எவ்வளவுதான் இருந்தாலும் ஜாஸ்தி எத்தனைக்கு எத்தனை. இப்போ 3ல குரு வந்து மரணக்காரக, 3வது ஹவுஸ்ல எந்த பிளானட் இருந்தாலும் இந்த மரணக்காரக ஸ்தானத்துக்கு போயிடுது. அதனால அது பவர் இழந்து போயிடுது. அப்போ பவரை இழந்த போன பிளானட்டுக்கு நம்ம பவர் கொடுக்கணும்னா அதுக்குள்ளே மந்திரசாரங்களை நம்ம உச்சரிக்கணும். ரெண்டாவது இது ஏர் சைன்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து அன்னதானம் பண்ணினாலோ மற்ற எது செஞ்சாலோ ஹோமம் வளர்த்தாலோ இதுக்கு புண்ணியம் கிடைக்காது. மந்திர உச்சாடனம் பண்ணா ருத்ரன் சமக்கம் தான் நீங்க படிக்கணும். ருத்ரன் சமக்கம் படிச்சு நடராஜரை வணங்கலாம், ருத்ரனை வணங்கலாம். இதுதான் உங்களுக்கு சொல்யூஷன். இதை வணங்க 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 உங்களுக்கு இந்த கஷ்டங்கள் போகும். ஏன்னா ஏழை சனியோட புடியோல இருந்தா கூட குருவோட பார்வை படுறது. அதனால உங்களுக்கு ஏழை சனி அவ்வளவு தூரம் பாதிப்பு பண்ணாது. ஆனா நீங்க வந்து இப்ப என்னதுன்னு கேட்டா அவர் வந்து உங்களுடைய 6ஆம் இடம் ருணரோக சத்துஸ்தானத்தையும் பார்க்கற, கண்ட்ரோல் பண்ற சுபருடைய பார்வை. ஏன்னா திருக்குணாதிபதியோட பார்வைப்படுறது. உங்களுடைய ஜாதக பிரகாரம் 9th லார்டு குரு வந்து உங்களுக்கு திருக்குணாதிபதி சுபரவர். சுபரோட பார்வைப்படும் போது உங்களுடைய ருணரோக சத்துஸ்தானம் இதுவாருது, உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஷிப் இதுவாருது, சரிப்படுறது, உங்களுக்கு கல்யாணத்துக்கு இருந்தா கல்யாணம் நடக்கிறது, வெளிநாடு போறதுக்கு படிப்புக்கு வந்து மிகவும் இது. ஏன்னா 9th இல்லையா, வயசானவளா இருந்தனாக்க இந்த இது சேத்திராடனம் போறதுக்கு ரொம்ப இதுவா இருக்கு. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்டா இருந்தனாக்கா ஹையர் ஸ்டடிஸ் போறது, லாங் டிஸ்டன்ஸ் டிராவலுக்கு, பிசினஸ் விஷயமா லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் போறதுக்கு. அதுக்கப்புறம் அவருடைய இது 11வது பார்வை வந்து உங்களுடைய 9வது பார்வை வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்தை வந்து, அதாவது குரூப் ஆக்டிவிட்டிஸ், உங்களுடைய லாபஸ்தானத்தை போறது, பிசினஸ் பண்றவாளுக்கு லாபத்தை கொடுக்கறது,
அட் த சேம் டைம் ராசி திருஷ்டி மூலமாக 12ஆம் வீட்டை வந்து உங்களுடைய உங்களை அந்த கண்ட சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து உங்களுக்கு அவருடைய பார்வைப்படுறதுனால எத்தனை தான் காலில் அடிபடினா 12ஆம் இடம் வந்து உங்களுக்கு காலு இல்லையா, அதுவும் பரணி நட்சத்திரமா இருந்ததுனாக்கா அது வந்து நிச்சயம் காலு. ஸோ காலில் அடிபட்டுட்டே இருந்ததுனாக்க அதுக்கு வந்து நீங்க இந்த இவருடைய பார்வை சுவருடைய பார்வைப்படுறதுனால தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சுன்னு போயிடும் இல்லையா. அதனால உங்களுக்கு நல்லபடியாகும். ஆனா என்ன என்ன பிரகாரம் நீங்க வந்து எத்தனைக்கு எத்தனை ருத்ரம் சமக்கம் சொல்லிதான் ஆகணும். சொல்ல முடியலன்னா கேளுங்கோ. நான் பிராமணா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க யூடியூப்ல போட்டு கேளுங்கோ. கேட்டேனாக்க யார் யாருக்கெல்லாம் ஜோதிடத்துல விசுவாசம் இருக்கோ அவங்க இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பகவான் நற்பலனை தான்